சமீப காலமாகவே தற்கொலை அப்படின்ற செய்தியை கேட்டாலே நெஞ்சு பதறுது. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான். இதில் எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியல. ஆனால் இந்த சீரியல் நடிகைகள்லாம் சமீப காலமாக தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போகிறாங்க. இப்போ தான் அந்த ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு நடிகையுடைய மரண செய்தி முடிய கூட இல்லை. அதுக்குள்ளே அடுத்த ஒரு நடிகை, அதுவும் ஹீரோயினாக மெயின் லீட் கேரக்டர் பண்ணுற ஒரு நடிகை, ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நடிகைன்னு பெயர் எடுத்த ஒரு நடிகை. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இந்த முடிவு எடுத்தாங்கன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் பல பேருடைய சந்தேகங்களும் இருக்கு. அந்த சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துற வகையில இப்போ ஒரு ஆதாரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது என்ன ஆதாரம் அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். கௌரி சீரியல்ல டியூவல் கேரக்டர் பண்றவங்க தான் நந்தினி. இவங்க பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. பெங்களூர்ல தான் ஷூட்டிங்கே இருந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு ஷூட்டிங்கை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பெங்களூர்லயே ஸ்டே பண்ணி தான் அங்க ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப 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 ஜாலி டைப், ரொம்ப பாசிட்டிவான கேர்லாம். ரொம்பவே வந்து கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமா இருக்கிற ஒரு பெண்ணா தான் அங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த சீரியல்ல ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா இன்னசென்ட், இன்னொரு ரோல் கடவுள் சக்தி இருக்கிற மாதிரியான ரோல் இருக்கும். அது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாலாம் ஆப்ட் ஆகாது. ஆனா இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு பக்கம் துர்கா, இன்னொரு பக்கம் கனகான்ட்டு ரெண்டு கேரக்டர் இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய மரண செய்தி தான் இப்போ சின்ன திரையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாகவே இருக்கு. இப்போ வரைக்கும் ஏன் இறந்தாங்க, எதனால இறந்தாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு கேள்வியோட சந்தேகத்தோட இருக்கிற இந்த நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைப்பட எழுதின ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லெட்டர் தான். அந்த லெட்டர்ல என்னெல்லாம் எழுதியிருக்குன்னா, உங்க எல்லாருக்கும் நன்றி, என் மேல ரொம்ப அன்பு மரியாதையும் வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இப்பதான் மேல வந்துட்டு இருக்கேன். இந்த நிலையில எங்க வீட்டுல என்ன ரொம்பவே கட்டாயப்படுத்தினாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்கேன். என்னால மனசளவுல எதையுமே வந்து யோசிக்க முடியல. இப்பதான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தேன். இதுக்குள்ள இந்த மாதிரி பண்றாங்க, என்னால மன ரீதியா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கைப்பட எழுதப்பட்ட கடிதம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஆதாரத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு ஆதாரத்தை வச்சுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகமே வந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும்ட்டு பேரண்ட்ஸோட ஆசை எல்லா பெண்களுக்குமே வந்து அது இருக்கதான் செய்யும். அதுக்காக சில பேர் வந்து திரும்ப திரும்ப சொல்றது கட்டாயப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா கெரியருக்காக இப்ப மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் மேரேஜ்ன்றத பண்ணிதான் ஆகணும். அது இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து சொல்லியிருந்தாலும் அதுக்கான முடிவு இதுவா கண்டிப்பா இருந்திருக்காது. ஆனா இது யாரோ செஞ்ச சதி அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுல மிகப்பெரிய ஒரு சதி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்ட்டு பல கமெண்ட்ஸ்களை பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் இவங்க கூட க்ளோஸா நடிச்ச ரெண்டு பேர், ஒன்னு வந்து இவங்களுடைய மாமனார் கேரக்டர் பண்ண ஒரு நடிகரும், இன்னொன்னு இவங்க கூடவே அக்கா கேரக்டர் பண்ண ஒரு நடிகையும் இவங்களை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அந்த நடிகர், அதே கௌரி சீரியல்ல மாமனாரா நடிக்கிற நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பொண்ணு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வருது. ஆனா இப்பவே ரொம்ப நல்லா நடிக்குது, எக்ஸ்பிரஷன் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்பா இல்ல, அதனாலே வந்து நீயும் நானும் அப்பா பொண்ணா நடிக்கலாமா அப்படிலாம் நான் சொல்லும் போது கண்ணா கலங்கிடும். கண்டிப்பாப்பா, நானும் அதே நினைச்சேன் அப்படின்னு தான் பேசுவாங்க. ரொம்ப பாசமான பொண்ணு. ஏன்னா இந்த சீரியல்ல எனக்கு மருமகள் கேரக்டர் அந்த பொண்ணு பண்றாங்க. என்னுடைய மகன் கேரக்டர் பண்றவரை இதை நான் சொல்லும் போது அவர் ரொம்பவே ஷாக் ஆவாரு, டென்ஷன் ஆவாரு. ஏன்பா நான் உங்க பையனா இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாரு. ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா எதனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, தனியா தான் இருப்பாங்க, யார்கிட்டயும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த நடிகை சொல்லியிருக்காரு. அப்பா பொண்ணா நடிக்கணும்னு இருந்தோம், இந்த ஒரு மரண செய்தியை இந்த நிலையில எங்களால் ஏத்துக்க முடியலன்ட்டு அவர் ஒரு பக்கம் கண்கலங்க. இன்னொரு பக்கம் நடிகை ஸ்வேதா, இவங்க ஒரு டான்சர், தெரியும், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. சத்யா அப்படின்ற கேரக்டர்ல அவங்களுக்கு சிஸ்டர் கேரக்டர் 6 மாசம் கோமா. அந்த டைம்ல கூட துர்கா தான் அவங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ற விதங்கள், இது எல்லாமே அவங்க சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆனாங்க. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம், நிறைய ரீல்ஸ் வீடியோ. ஆரம்பத்துல தமிழ் தெரியாம கர்நாடகால இருந்து இங்க வந்து இங்க சூப்பரா இப்பதான் வந்து பூம் ஆயிட்டு வந்தாங்க. இப்ப தமிழும் சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கன்னடம் வந்து கத்துக்கிட்டேன், அவங்க தமிழும் கத்துக்கிட்டாங்க. நாங்க ஒரு நல்ல ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள இருந்தது. ஏன் கிட்ட கூட அவர் இப்படி சொல்லவே இல்லை, இப்படி ஒரு முடிவெடுப்பா நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இப்பதான் எங்க சீரியல் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு கேரக்டரை யாராலையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால தான் ஒரே கேர்ல ரெண்டு ரோலையும் பண்ண வச்சது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதை கேட்கும் போதே அவங்க எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனான பர்சன் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் என்னதான் அவங்க கன்னட இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஹீரோயினாலாம் பண்ணல, சைட் ரோல் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஜீவ உவாகிதே, சங்கர்ஷா, மதுமகளே, நீ நானே நானும், இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியல்ஸ்லாம்
சீரியல்ஸ்லாம் வந்து அங்கே ரொம்பவே பிரபலமான சீரியல்ஸாக இருந்தாலும் இவங்க சைட் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது இங்கே தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட தான். உண்மையாலே இது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்டாலும் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை யாராவது ஒருத்தங்க ஏதாவது இவங்களை பண்ணிட்டு அதை சூசைட் மாதிரி மீடியா முன்னாடி காட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இதே மாதிரி விஜய் சித்ரா ரொம்ப பீக்ல இருக்கும்போது தான் அவங்களுடைய இந்த சூசைட் அந்த ஒரு செய்தியும் நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஒவ்வொரு விஷயமா வெளியே வர ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் இவங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் வேண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா சூசைட் அப்படின்றது எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இவங்களுக்கு இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அது ஒரு ரொம்ப ரொம்ப தவறான முடிவு தான். ஏன்னா இங்க பிரச்சனை இதை விட மோசமாலாம் பல பேருக்கும் இருக்கு. இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இங்க எல்லாருமே இறந்துதான் போகணும். இப்ப வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுலாம் ரொம்பவே ஒரு தவறான செயல். யாருமே இந்த மாதிரி முடிவெடுக்காதீங்க. இப்ப உங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு, இல்ல ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க, மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, யாருமே நம்ம பேசுறதை கேட்க மாட்றாங்க, நமக்கு ஒரு கவுன்சிலிங் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல நம்ம பேசுறதை கேட்டா நல்லா இருக்கும், நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும்ட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா தோணி இருக்கும். அது எதுவுமே இல்லாத பட்சத்துல தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தமிழக அரசுலேயே 104 அப்படின்ட்டு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவே ஆலோசகர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த உதவி என்ன அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்னேகா தற்கொலை தடுப்பு மையம் அப்படின்ற ஒரு நிறுவனமும் இருக்கு, அவங்க கிட்டயும் நீங்க அணுகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னமும் நமக்காக ஒரு சிலர் இருக்க தான் செய்யறாங்க. அதை ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு தான் இது. இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ ஒருவேளை இது கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ட்டு ஒரு பக்கம் சில விஷயங்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன கேஸ், எப்படி முடிவுக்கு வரப்போகுது, இதோடைய ரியல் ரீசன் என்னன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது.